உங்களை யாராவது திட்டினா உங்களுக்கு கோவம் வருதா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். புத்தர் சொன்னதை. அதாவது புத்தர் எல்லாத்தையும் உட்கார வச்சு ஞான உபதேசம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ ஒருத்தர் ரொம்ப ரொம்ப புத்தரை திட்டிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப திட்டினாராம். அதை அவள் கண்டுக்கிறவே இல்லையா. அவர் பாட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாராம். அப்போ ரொம்ப வேகமாக போயிட்டு, ஏங்க உங்களை எத்தனை வாட்டி உங்களை திட்டிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு ரோசமான எதுவுமே இல்லையா, ஆச்சா அப்படிச்சான்னு சொல்லவுமே ஒரு அப்படியாப்பா என்னை திட்டினியாப்பா அப்படின்ட்டு, என்னப்பா அப்படின்னோடனே, சரி நான் ஒரு கிஃப்ட்டு தந்தா வாங்கிக்கிருவியான்னு கேட்டாப்புல. வாங்கிக்கிருவனே அப்படின்றிருக்கேன். அப்படியா, அப்போ நீ வாங்கிக்கிருவில்ல, அதே மாதிரி நீ திட்டினது பூரா உனக்கு தான், எனக்கு கிடையாது. ஏன்னா நீ தானே வாங்கி எல்லாத்தையுமே திட்டின, அந்த திட்டு பூரா உனக்கு தான் சொன்னாராம். அந்த கடுமையான வார்த்தை என்னென்ன பேசி நீ திட்டுனியோ அந்த வார்த்தை பூரா உனக்கு தான், எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்களாம். அது மாதிரி நம்மளை யார் ஒருத்தர் நம்மளை திட்டுறாங்களோ, நம்மளை யார் ஒருத்தர் பேசுகிறாங்களோ அதை நம்ம கண்டுக்கவே கூடாது. எல்லாமே அது